அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் மிக முக்கியமான ஒரு கொள்கையாக நாம் நம்புவது, நாம் ஈமான் கொள்ளுவது, நாம் மரணித்ததற்கு பின்பு மீண்டும் அல்லாஹுவால் இந்த பூமியிலிருந்து உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம் என்பதை மனப்பூர்வமாக நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். ஏன் நபிமார்கள் கூட தனது கொள்கையை மக்களிடத்தில் எடுத்து சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் அவர்கள் மரணத்திற்கு பிறகு மீண்டும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதாகத்தான் அவர்கள் மக்களிடத்திலே பிரசங்கம் செய்வார்கள். அந்த நேரத்தில் மக்கள் அதை நம்பாமல் இறை நிராகரிப்பாளர்கள் எழுப்பிய சந்தேகங்களையும் அதற்கு தகுந்த பதில்களையும் அல்லாஹ் தனது திருமறையில் அதிகமான இடங்களிலே கூறி காட்டியிருக்கிறான். அதே போன்றுதான் இறை தூதர்கள் மூலமாகவும் இறைநேசர்களின் மூலமாகவும் சில அற்புதங்களை மக்கள் நம்புவதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா காலத்திற்கு ஏற்றால் போல் அவ்வப்பொழுது நிகழ்த்தி காட்டி இந்த கொள்கையை அல்லாஹ் நிரூபித்து காட்டியிருக்கிறான். அப்படிப்பட்ட சம்பவங்களில் ஒரு இறை தூதரின் சம்பவத்தை தான் தற்பொழுது இப்பதிவில் நாம் காண இருக்கின்றோம். ஹஸரத் ஹுதைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பதற்கு சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன் ஷாம் என்ற அன்றைய சிரியா தேசத்தில் ஹுதைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஹுதைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பின் பனு இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களில் ஒரு நபியாக இருக்கிறார்கள் என்பதுதான் நிறைய மார்க்க அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஹஜ்ரத் ஹுதைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அபாரமான மனன சக்தியை கொடுத்திருந்தான். ஏன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட தௌராத் வேதத்தை முழுமையாக மனனம் செய்தார்கள். தௌராத் வேதத்தை முழுமையாக மனனம் செய்தவர்கள் ஒரு சிலர் மட்டுமே. அவர்களில் முதன்மையானவர் ஹஜ்ரத் ஹுதைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். ஹஜ்ரத் ஹுதைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் காலகட்டத்தில் பாரசீக நாட்டை சேர்ந்த புக்த் நஸ்ர் என்ற கொடுங்கோல் மன்னன் ஆண்டு வந்தான். அவன் பனு இஸ்ரவேலர்களையும் அவர்களுடைய புனித ஸ்தலமான பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசல்களையும் அழித்துவிட வேண்டும் என்ற நோக்கில் சிரியாவின் மீது படையெடுத்து பனு இஸ்ரவேலர்களை கொத்து கொத்தாக கொலை செய்தான். பல கட்டிடங்களை இடித்து தரைமட்டமாக்கினான். 1000 பனு இஸ்ரவேலர்களை கைது செய்து தனது நாட்டிற்கு இழுத்துச் சென்றான். இவ்வாறு இழுத்து செல்லப்பட்ட கைதிகளில் ஒருவர்தான் ஹுதைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். என்றாலும் அல்லாஹுவின் உதவியால் அவர்கள் தப்பித்து மீண்டும் சிரியாவிற்கு வந்து விட்டார்கள். ஆனால் தனது ஊர் புக்த் நஸ்ர் மன்னனின் படையினரால் சூறையாடப்பட்டு பல ஊர்கள் இருந்த இடமே தெரியாமல் அழிக்கப்பட்டிருப்பதையும் பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசலில் கொளுத்தப்பட்டிருப்பதையும் கண்டு மனவேதனையினால் அழுது கொண்டே இருந்தார். இனிமேல் இந்த ஊரை அல்லாஹ் எப்படி செழிப்பாக்குவான் என்று புலம்பிக் கொண்டிருந்த ஹுதைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பாலடைந்த இந்த ஊரை அல்லாஹ் மீண்டும் எப்படி செழிப்பாக்குவான் என்ற கேள்விக்கு மத்தியில் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா தன்னுடைய வல்லமையை இந்த இடத்தில் ஒரு அதிசயத்தின் மூலமாக நிகழ்த்தி காட்டுகிறான். ஹஜ்ரத் ஹுதைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனது ஊரை சுற்றி பார்த்துவிட்டு மிகவும் களைப்புடனும் கவலையுடனும் இருந்ததால் அவர்களுக்கு தூக்கம் மிகைக்கவே அவர்கள் ஒரு ஜெய்துன் மரத்தின் தனது வாகனமாகிய கழுதையை கட்டி போட்டுவிட்டு உணவுக்காக கொண்டு வந்த பையை அம்மரத்தின் கிளையில் தொங்க விட்டுவிட்டு மரத்திற்கு அடியில் தூங்க சென்றார்கள். அது முற்பகல் நேரமாக இருந்தது. பிறகு சூரியன் மறைவதற்கு முன் பிற்பகல் நேரத்தில் கண் விழித்தார்கள். அப்போது அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா, ஹுதைரே, எவ்வளவு நேரம் நீங்கள் தூங்கினீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், ஒரு நாள் அல்லது ஒரு நாளின் சில மணி நேரங்கள் தூங்கியிருப்பேன் என்றார்கள். அதற்கு அல்லாஹ், ஹுதைரே, நீங்கள் 100 வருடம் தூங்கியுள்ளீர்கள் என்றான். ஹுதைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள். அவர்களுடைய கழுதை செத்து மடிந்து மக்கி போகியிருந்தது. ஆனால் ஜெய்துன் மரத்தின் தொங்கப்பட்ட உணவோ மிகவும் சூடாக
கெட்டு போகாமல் மிகவும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இறந்து போனவர்களை அல்லாஹ் எப்படி உயிர்ப்பிப்பான் என்பதை காட்ட விரும்பி இன்னொரு அதிசயத்தையும் அதே இடத்தில் அல்லாஹ் நிகழ்த்தினான். அதாவது செத்து மக்கி போன அந்த கழுதையின் எலும்புகளையும் சதைகளையும் இணைத்து மீண்டும் அந்த கழுதைக்கு அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்பிய காட்சியை உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் கண்முன்னே அல்லாஹ் நிகழ்த்தி காட்டினான். இதை பார்த்த பின் 100 ஆண்டுகள் கடந்துவிட்ட தன்னுடைய ஊரையும் ஊர் மக்களையும் பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசலையும் காண்பதற்கு ஆவல் கொண்ட உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வெளியே செல்லுகிறார்கள். அப்போது அவர்கள் கண்ட காட்சியினால் அவர்கள் பிரமித்து போய் அங்கேயே நின்று விட்டார்கள். ஆம், புக்த் நசர் மன்னன் இறந்த பின் அவனுக்கு அடுத்து வந்த அரசர்கள் பனு இஸ்ரவேலர்களை விடுதலை செய்து பாழடைந்த கட்டிடங்களை சீர் செய்து பைத்துல் முகத்தஸ் என்ற அந்த புனிதமிக்க பள்ளிவாசல்களையும் மிக அழகிய முறையில் கட்டி கொடுத்தார்கள். பனு இஸ்ரவேலர்கள் எந்த விதமான அச்சங்களும் இல்லாமல் நிம்மதியாகவும் செழிப்பாகவும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா நாடினால் இறந்தவர்களையும் உயிர்ப்பிப்பான், பாழடைந்த ஊர்களையும் சீராக்கி விடுவான் என்ற அல்லாஹுவின் ஆற்றலை உணர்த்தும் விதமாகவே தன் மூலம் மேற்கொண்ட இந்த சம்பவத்தை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டினான் என்பதை உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உணர்ந்தார்கள். பிறகு சிரியா மக்களிடம் சென்று நான் தான் உஸைர் அலைஹிஸ்ஸலாம் என்று கூறி நடந்த சம்பவங்களை அவர் மக்களிடத்திலே எடுத்து கூறுகிறார்கள். ஆனால் அம்மக்கள் நம்புவதற்கு கொஞ்சம் தயக்கம் காட்டுகிறார்கள். அப்போது சில அறிஞர்கள் தௌராத்து வேதத்தை கொண்டு வந்து நீங்கள் உண்மையான உஸைர் அலைஹிஸ்ஸலாம் என்றால் தௌராத்து வேதம் முழுவதையும் மனனமாக ஒப்பிக்க வேண்டும், ஏனென்றால் எங்கள் முன்னோர்கள் உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தௌராத்தை முழுமையாக மனனம் செய்தவர் என்று கூறினார். உடனே உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தௌராத் வேதத்தை மனனமாக ஓதி எந்த ஒரு தவறும் இல்லாமல் நிறைவு செய்யவே இதை கண்ட பனு இஸ்ரவேலர்கள் ஆச்சரியத்தால் வாயடைத்து போனார்கள். பிறகு அம்மக்கள் ஷைத்தானுடைய வழிகெடுதலால் உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வின் குமாரர், எனவே தான் இப்படிப்பட்ட ஆற்றலை அவர்கள் பெற்றுள்ளார்கள் என்று கூறி வழி தவறியும் அவர்கள் போய்விட்டார்கள் என்பதாக அல் குர்ஆன் இந்த வரலாற்றை குறிப்பிடுகிறது. எனவே வல்ல இறைவன் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வினுடைய குதிரத்தையும் வல்லமையையும் விளங்கி வாழக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கி தந்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.